இன்னும் நான் பெருக போறேன், இன்னும் நான் வளர்ச்சி அடைய போறேன். கர்த்தரால் ஆக போகுது, கர்த்தரால் ஆக போகுது. இன்னவராம் எல்லாரும் என்ன பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க, மூக்கு மேல வெள்ள வைக்க போறாங்க. ஐயோ இவனுக்கு வந்த வாழ்வை பாரு என்று என்ன பண்ண போறாங்க, சொல்ல போறாங்க. கர்த்தர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், எந்தவித பொருளாதார சக்தியும், எந்தவித ராஜ்யமோ, எந்தவித காரியமோ உன் வளர்ச்சியை, உன் பெருக்கத்தை என்ன பண்ண முடியாது, தடை செய்ய முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, பட்டணங்கள் குடியேற்றப்படும். சொல்லுங்க, பட்டணங்கள் என்ன பண்ணும், குடியேற்றப்படும். மேல் இஸ்ரவேல் வம்சமான மனுஷன் பட்டணங்கள் என்ன பண்ணுமா, குடியேற்றப்படும். ஹல்லேலூயா. ஆமென். பட்டணம் இருக்கும், பட்டணத்துல ஜனங்கள் இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா இஸ்ரவேல் ஜனங்களே, இனி உங்க பட்டணங்கள் எல்லாம் குடி இல்லாம இருக்காது. குடி இருக்கும். குடி இல்லைன்னா பட்டணங்கள்ல ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, குடி இருப்பாங்க. ஒரு இடத்துல குடி இருக்கிறாங்கன்னா அந்த இடம் நல்ல இடம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல இடத்துல தான் என்ன பண்ணுவாங்க, குடி இருக்க மாட்டாங்க. நல்ல இடம் இல்லாத இடத்துல ஜனங்க என்ன பண்ண வாழவே மாட்டாங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ இருக்கிற பட்டணம் குடி இருக்கிற பட்டணமா இருக்கும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ நினைக்கலாம், ஒருவேளை இந்த உலகடமா, இது என்ன இடம், சபிச்சிடலாம், இது பொல்லாத இடம், இது வாழ முடியாத இடம், என்னை உயர்த்த முடியாத இடம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா அப்படியான இடமா இருக்க போறது இல்லை. இனி என் நிமித்தமா, நான் ரத்தம் சிந்தித்த நிமித்தமா, உன்னை நான் தெரிந்து கொண்டது பட்டணமா, உன் பட்டணம் குடியேற்றப்படும், குடியிருக்கிற பட்டணமாய் மாற்றப்படும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்ல, குடியிருக்கிற பட்டணமாய் மாற்றப்படும், ஜனங்கள் இருக்கிற சபையாய் மாற்றப்படும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உன்னை பார்த்து எல்லாம் கூட பக்கத்துல வர போறாங்க, குடியேற்றப்படுவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். குடியேற்றப்படும். நீ வாசம் பண்ணது நிமித்தமா கர்த்தர் இந்த பூமியை ஆசீர்வதிப்பாரு. ஹல்லேலூயா. இந்த பூமி உனக்கு நன்மையை செய்யும். உனக்கு என்ன பண்ணுங்க, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். உனக்கு வெங்கலம் போல இருக்காது, உனக்கு இரும்பு போல இந்த பூமி இருக்காது. கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு, வானத்தின் பொக்கிஷ சாலையை திறப்பாரு. வானம் உனக்கு என்ன பண்ணும், உனக்கு செவி கொடுக்கும். பூமி உனக்கு என்ன பண்ணும், ஆசீர்வாதமா இருக்க போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எது எதெல்லாம் உனக்கு என்ன சொல்றது முடியாததுதான் இனிமேல் உனக்கு முடிய போகுது. சொல்றேன், எதெல்லாம் எனக்கு cannot சொல்றியோ, எதெல்லாம் எனக்கு நோன்னு சொல்றியோ, இல்ல இனிமேல் உனக்கு எஸ். இந்த ஒரு ஆமென் சொல்றேன். இனிமேல் உனக்கு எல்லாம் கேன் ஆக போகுது, உன்னால எல்லாம் முடிய போகுது. கர்த்தர் உன்னோடு கூட இருந்து எதெல்லாம் முடியாது கொண்டு போச்சோ அதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ண, மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாத்த போறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை ஹல்லேலூயா. சிந்தனையில எதெல்லாம் உனக்கு தோணுச்சு, இனிமேல் எல்லாம் முடியாதுப்பா, வாய்க்காது, சரி வராது, இல்ல கர்த்தர் எல்லாத்தையும் மாத்த போறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்டக் ஆனதா திருப்பும் தூங்க ஆரம்பிச்சிட போகுது. ஹல்லேலூயா. மூடப்பட்ட கதவெல்லாம் திறக்கப்பட போகிறது. ஹல்லேலூயா. வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாலை முறித்து அந்த காலத்தின் பொக்கிஷங்களும் ஒளிவிடத்தின் புதைகளை எல்லாம் கர்த்தர் உனக்கு தரப்போறாரு. வடக்கை நோக்கி கொடு என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்றும் என் ஜனம் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஓடி வர போறாங்க. இது கர்த்தரால் ஆக போகுது. எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்க போகுது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளையும் சொல்ல, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. I believe Jesus. I believe Jesus Christ blood. ஆமென். நான் இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறேன். எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை, எனக்காக அவர் மரித்தது, இயேசுவே உம்மை ஆண்டவர் என்று விசுவாசிக்கிற சொல்லிலே இருப்பாருங்க. நிச்சயம் சொல்றேங்க, நான் அல்ல, என் பலன் அல்ல, அவர் கிருபை உன்னை மேலாக்கும், அவர் தயவு உன்னை மேலாக்கும், அவர் தயவுனால் உன் கொம்பு உயரும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவாந்தரமான ஸ்தலங்கள் எல்லாம் கட்டப்படும். கரங்களை தட்டி கட்ட நாமத்தை. பாழாய் போயிருக்கிற உன் வீடு, பாழாய் போயிருக்கிற உன் குடும்பம், பாழாய் போயிருக்கிற வேலைகள் எல்லாம் கட்ட முடியாது, எல்லாம் விழுந்து போனதெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, உன்னை வச்சு கட்டப்படும்படியாக, கட்டுகிறவனாக, உருவாக்குறவனாக உன்னை வைக்க போறாரு. கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தரால் கட்டப்படும். கர்த்தர் உன்னை கொண்டு என்ன பண்ணுவாரு, பெரிய
ஏனென்றால் நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் முன்குறிக்கப்பட்டவன். உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு. ஆகவே பாழாய் போயிருக்கிறதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? உனக்காக கட்டி தருகிறவராய், உன்னை கொண்டு கட்டுகிறவராய் இருக்கிறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி வசனம், உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்கப்படுவேன் சொல்ற. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து, இஸ்ரவேல் பட்டணத்தை பார்த்து சொல்ற, உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலுகும்படி வர்த்திக்கப்படுவேன். அல்லேலூயா. கர்த்தர் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகப்படும். உங்கள் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பலுகும்படி வர்த்திக்கப்படுவேன். அல்லேலூயா. அந்த மிருக ஜீவன்லாம் என்னன்னா, இந்த காலில் பைக்கு, இந்த காலில் காரு, இதுதான் நமக்கு என்னதுங்க, அந்த காலத்தில் டிராவல். அதனால ரெண்டாவது இருந்துச்சு. அந்த மிருக ஜீவன்கள்லாம் என்ன பண்ணுச்சு, அவங்களுக்கு பால், அவங்களுக்கு வருமானத்தை என்ன பண்ணுச்சு, தந்தது. அதே போல உங்களுடைய எல்லா பிசினஸும், எல்லா சோர்ஸும் கர்த்தர் என்ன பண்ண போறார்? வர்த்திக்க பண்ண போறார். ஹல்லேலூயா. விளங்குறவங்களா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்றார். ஒரு பைக்குக்கு தான் 2 பைக் வாங்குவேன், ஒரு காருக்கு தான் 2 கார் வாங்குவேன், ஒரு வீடுக்கு தான் 2 வீடு வாங்குவேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாவற்றையும் வர்த்திக்க ஒரு பிளஸ் ஆயிலே இருக்க போகுது. ஒரு கூட ஆண்டவர் கொடுத்து கொண்டே என்ன பண்ண போறாரு? இருக்க போறாரு. இன்னும் வாழ்க்கையில் என்ன பண்ண போறாரு? பெருக செய்து கொண்டே இருக்க போகிறாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாத்தையும் வர்த்திக்க பண்ணுவேன், பெருக பண்ணுவேன். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. பெருக பண்ண போறாரு. என் குடும்ப வழியாக, பொருளாதார வழியாக, கையின் பிரயாசம் வழியாக, வியாபார வழியாக, ஆவிக்குரிய வழியாக, அபிஷேகத்துல வழியாக, நான் எல்லாவற்றிலும் நான் பெருக போறேன். என்னை வர்த்திக்க பண்ண போகிறாரு. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை வர்த்திக்க பண்ண போறாரு. நான் இதுவரைக்கும் நான் வளர்ந்து இருக்கிறேன், இதுவரைக்கும் நான் பெருகி இருக்கிறேன், இதுவரைக்கும் நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், இதுவரைக்கும் உயர்ந்து இருக்கிறேன். போதாது, நான் இன்னும் பெருக போறேன், இன்னும் வளர போறேன், இன்னும் ஆசீர்வாதமா இருக்க போறேன். இப்ப 10 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், நான் 100 பேருக்கு ஆசீர்வாதமா இருக்க போறேன். எல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் என்னை அப்படியாய் வைக்க என்ன பண்றாரு? வல்லமை உடையவராய் இருக்கிறார். எல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. அடுத்து சொல்றாரு, பூர்வ நாட்களில் இருந்த நிலையில் நான் உன்னை ஸ்தாபித்து உன்னை முந்தின சீரை பார்க்கணும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்குவேன். கர்த்தர் சொல்றாரு, பூர்வ நாட்களில் இருந்தது போல. பூர்வ நாட்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவர்களெல்லாம் எப்படி இருந்தார்களோ, எப்படி சீமானா இருந்தார்களோ, எப்படி பிரபுவா இருந்தார்களோ, எப்படி ஐஸ்வர்யவான்களா இருந்தார்களோ, எப்படி மேலா இருந்தார்களோ, தாவீதை போல ராஜாக்களா இருந்தார்களோ. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. பூர்வ நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாய் வாழ்ந்தார்களோ அப்படியாய் உங்களை வைக்க என்ன பண்றாரு? வல்லவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சொல்ல, பூர்வ நாட்களில் இருந்தது போல உங்களை நான் என்ன பண்ணுவேன்? ஸ்தாபிப்பேன். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், மிருகத்தின் ரத்தத்தினால், பழைய உடன்படிக்கையின் ரத்தத்தினால் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருப்பார்னா, புதிய உடன்படிக்கையின் ரத்தம், இயேசுவின் ரத்தத்தினால எவ்வளவு பேர் எப்படியா வச்சிருப்பாரு. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, தாவீதை போல, சாலமோனை போல ஒரு அபிஷேகம் உன் மேல வரப்போகுது. அவர்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வாதமா இருக்க போற. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு முந்தின ஒரு சீர் இருந்துச்சு, ஒரு சீர் இருக்குது. ஹல்லேலூயா. முந்தின சீரை பார்க்கணும், ஒரு நற்சீரை கர்த்தர் உண்டாக்குவார். முந்தின சீரே உங்களுக்கு பெருசா இருக்கும், ஆனா அதை காட்டிலும் ஒரு பெரிய சீரை கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்க போறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சீர் வருதுன்னா எல்லாருக்கும் தெரியும், ஒண்ணுக்கு செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு நம் ரத்தத்தினாலே
அன்னையே சீரா கொடுத்திருக்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் உனக்கு சீரா கொடுத்திருக்கிறாரு. நற்சீரை கர்த்தர் என்ன பண்ண போறாரு? உனக்கு உண்டாக்க போறாரு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களுக்கு நற்சீரை உண்டாக்குவார். உங்களை ஸ்தாபிப்பாரு. உங்களை நிலைநிறுத்துவாரு. நீங்க கட்டப்படுவீங்க. நீங்க விதைக்கப்படுவீங்க. நீங்க பெருகுவீங்க. நீங்க கனி கொடுப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார் கர்த்தர் வைக்க வல்லவராக இருக்கிறார்? ஹalleluya. இந்த கர்த்தர் கடைசியா சொல்றாரு பாருங்க, அதனால் நான் கர்த்தர் என்று என்ன பண்ணுவார்கள்? அறிந்து கொள்வார்கள். இதெல்லாம் செய்யறதுனால இதெல்லாம் நடக்க போகுது. இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லும்போது நீ என்ன நினைக்கிறமா? தான் கர்த்தர் செய்யறாரு. சொல்லுங்க, இதெல்லாம் என்ன பண்ணாரு? எனக்கு கர்த்தர் தான் செய்றார். அக்செப்ட் பண்ணு, அக்ரி பண்ணு. கர்த்தர் தான் எனக்கு இதெல்லாம் செய்ய போகிறார். கர்த்தர் தான் செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணு? நிலை இருக்கு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது? இதெல்லாம் என்னால நடக்குது, என் புத்தினால நடக்குது, என் அறிவினால நடக்குது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? நினைக்கவே கூடாது. ஒரு நாளும் மேட்டின்மைக்கு இடம் கிடையாது. ஒரு நாளும் பெருமைக்கு இடம் கிடையாது. ஒரு நாளும் நம்முடைய உழைப்பு, நம்முடைய வேர்வைக்கு இடம் கிடையாது. கர்த்தரால் இதெல்லாம் ஆக போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால் நான் கர்த்தர் என்று என்ன பண்ணுவார்கள்? நீ அறிந்து கொள்ள போற, உன் ஜனங்கள் அறிந்து கொள்ள போதுங்க, உன் பந்து ஜனங்கள் அறிந்து கொள்ள போதுங்க, உன்னை சுற்றியுள்ள மக்கள் அறிந்து கொள்ள போறாங்க, உன் விரோதிகள் எல்லாம் அறிந்து கொள்ளுங்க. ஐயோ, இவனோடு கூட இருக்கிற கர்த்தரால தான் இவன் நல்லா இருக்கிறான். ஹalleluya. ஈசாக்கு பத்தி சொன்னாங்க, அப்பா என் உன்னை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உன்னோடு கூட கர்த்தர், உன்னோடு கூட நான் சண்டை போட மாட்டேன், சமாதானம் தான் பண்ண வருவேன். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நான் சொல்றேன், உன்னோடு கூட கர்த்தர் இருந்து உன்னை பெருக செய்து உன்னை ஆசீர்வதித்து இதெல்லாம் நான் தான் செய்கிறேன் என்பதை உனக்கு முகமுகமாய் கர்த்தர் அறிய செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி, ஓ கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹalleluya. praise Jesus. ஜெபம். இந்த இயேசு எனக்கு வேணுங்க. இந்த இயேசு உள்ளத்துல வரணும். இதுவரைக்கும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத இருக்கீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால உமது சமூகத்துக்கு வருகிறேன். இயேசுவே, பாவியாக வருகிறேன். என் பாவத்தை மன்னிங்க, என்னை ரத்தத்தினால கழுவுங்க, என்னை உமது பிள்ளையா மாற்றுங்க. இது எனக்காக பலியானீங்க, நீங்க எனக்காக ரத்தம் சிந்தினீங்க. இயேசுவே, தேவனாக உயிரோடு கூட எழுப்பப்பட்டீங்க. நான் இதை விசுவாசிக்கிறேன். என் உள்ளத்தில் வாருங்க, இதை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, நீர் என் ஆண்டவர், நீர் என் ரட்சகர், நீர் என் மீட்பர் என்று உளமாற நான் அறிக்கை செய்கிறேன். ஆமென். சொல்றவா, இது வரைக்கும் சொல்லாதவங்க இந்த வார்த்தை சொல்லும் போது இந்த ரட்சிப்பின் ஜெபம் உள்ளத்துல ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த ஒரு மறுபடியும் பிறந்துருவீங்க. ஏசப்பா பிள்ளையா மாறிடுவீங்க. ஏசப்பா பிள்ளையா மாறணுங்க என்ன பண்ணணும்? உடனே ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில என்ன பண்ண வேண்டும்? பங்கு பெற வேண்டும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. praise the Lord. ஜெபம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய திருச்சபைக்கு வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். தேவரே, இதோ ஒரு வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை நீர் ஜனங்கள் மேல் கூட சொல்லியிருக்கிறீர். இதோ உமது நாமத்தினால் நாங்கள் கூறியிருக்கிறோம். கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் எல்லாம் உமது வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாகும், அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்று சொல்லியில்லை. உமது வார்த்தைகளை நீ தீவிரமாய் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறீர். உமது வார்த்தைகள் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. மெய்யாகவே இவர்கள் கனி கொடுப்பார்களாக, இவர்கள் விதைக்கப்படுவார்களாக, இவர்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே பெருகுவார்களாக, வளருவார்களாக,
விருத்தி அடைவார்களாக, வர்த்திக்கப்படுவார்களாக, கட்டப்படுவார்களாக, ஸ்தாபிக்கப்படுவார்களாக, நற்செய்தி இவர்களுக்கு உண்டாவதாக. கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து ஆண்டவரே ஒருவரையும் இவர்களை தொடாதபடி கர்த்தர் தன்னுடைய பட்சத்தில் வைத்து கண்ணோக்கமாக வைத்து உமது வார்த்தைகளை இவர்கள் மத்தியில் நிறைவேறப்படுகிறபடியால் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்பது ருசிக்கும்படியாக நீரே கர்த்தர், நீரே ஆண்டவர், நீரே தெய்வம் என்பதை இவர்கள் மூலமாக, இவர்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் மூலமாக இந்த உலகம் பார்க்கும்படியாக நீ செய்வீராக. தேவன் பெரிய காரியங்களை இவர்களுக்கு கொண்டு செய்வீராக. ஆண்டவரே இவர்களுக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைத்திருந்தீராக. கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் என்பதை இவர்கள் மூலமாக, இவர்கள் வாழ்க்கையின் மூலமாக கண்டுகொள்ளத்தக்கதாக பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நல்ல நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக. சென்று வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. நாளைக்கு சர்வீஸ் இருக்குது.